யாரும் காசு போட மாட்டோம், அதனால யாரும் காசு போட மாட்டோம். அது கோயிலுக்கு ஐயர் காசு போடுவோம். எங்க குடும்பத்தில் எப்படி இன்னொரு ஆண்டு நம்ம கோயிலுக்கு காசு போட்டு என்ன பண்றாங்க? கருமாறு விழாவில் அண்ணாவுக்கு அவரு கோயில் சொத்து பத்திரமா கொள்ளை போகுது கொள்ளை போகுது கோவில் சொத்து கொள்ளை போகுது அன்றாடம் பாடுபட்டு பெரியவங்க சொன்னாங்க இந்த நிலை மாறணும், இந்த கலந்து சேரணும். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அடுத்தபடியாக இந்துக்களுடைய மாவட்ட செயலாளர் எம் ஜெய்சங்கர் அவர்கள் உரையாற்றுவார்கள். முடிஞ்சா கண்டுப்பார். எங்களுடைய கஷ்டத்தை சொல்றதுக்கு ஆண்டோட கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? கவர்மெண்ட் பாருங்க, இந்த அரசாங்கம் எதுக்காக கோயிலுக்கு வரணும்? நாங்க கேட்கிறோம், இந்த அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறோம். இந்த தொழில்நுட்பத்தில் அதிமுக போட்டது தெரியாதீங்க. அதிமுக திமுக தோற்றதால் அதிமுக ஜெயிக்குது. திமுக தோற்றத்துக்கு பெருமை இருக்குது. இந்த சட்டமன்றத்தில் அதிமுக அரசாங்கம் கேடிய அரசாங்கம் தயவு செய்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் உங்களுடைய அதிமுக வேட்பாளருக்கு டெபாசிட் இல்லாமல் இருக்கிறேன். விளையாட்டா இருக்கு இந்த அரசாங்கம். கோரிக்கை செலுத்தளிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பேசுறான்? அரசியல் ஏன் மதத்தை பேசுறான் அப்படின்னு கேட்டதான் நாளைக்கு மாற்றம். அந்த மாற்றத்தை உருவாக்கத்தான் எதிர்ப்பு. இந்த ஆர்ப்பாட்டம் வந்து அரசாங்கம் நிர்வாகம் அப்படின்னு நடக்காது. என்னைக்கு அது சீக்கிரம் பார்த்துட்டே பொறுமைக்கு எல்லை உண்டு. இன்று தமிழகம் முழுவதும் இந்து மொழி பேரியக்கத்தின் சார்பாக சாமி கும்பிடுவதற்கு கோயில்களில் காசு வாங்கக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான இடங்களில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா மாவட்டத்துடைய தலைநகரங்கள், எல்லா ஒன்றியத்துடைய தலைநகரங்கள், இப்படி எல்லா இடத்துலையும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த பல வருடங்களாக இந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்து போராடி கொண்டிருக்கிறோம். 4 வருடத்துக்கு முன்னாடி மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடத்தி அந்த கையெழுத்தை கொண்டு அரசாங்கத்தில் கொடுத்துருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணுவதற்கு நம்முடைய முன்னோர்களும் அரசர்களும் கொடுத்த பணம், ஏகப்பட்ட பணம் இருக்குது, நிலம் இருக்குது, கடை இருக்குது. இப்படி அந்த இடத்துல இருந்து வசூல் பண்ணாம, வாடகை வசூல் பண்ணாம, குத்தகை வசூல் பண்ணாம பக்தர்கள்ட்ட காசு வாங்குறது ரொம்ப ரொம்ப ஒரு அநியாயமான செயல். இந்த அரசாங்கமானது எதுக்கு எடுத்தாலும் இலவசம் கொடுக்குறாங்க. மிக்சி, கிரைண்டர், ஆடு, மாடு, கோழி, இன்னும் என்னெல்லாம் கொடுக்க போறாங்களோ தெரியாது ஓட்டுக்காக. ஆனா இந்த அரசாங்கம் வந்து கோவில எப்படி அரசாங்கம் வசூல் பண்ணலாம்? இந்த அரசாங்கம் இந்த கோயிலை கட்டினாங்களா? அரசாங்கமே இந்த கட்டாத இந்த கோயிலுக்கு எப்படி வசூல் பண்ணலாம்? கோயில்களை இடிக்கிறாங்களா? இந்த அரசாங்கம் கோயில் இடிக்கக்கூடிய அரசாங்கம் கோயில் எப்படி நிர்வாகம் பண்ணலாம்? இந்த அரசாங்கத்தால ஊழலற்ற நிர்வாகத்தை கோயில் கொடுக்க முடியுமா? அரசியல் எல்லாரும் ஊழல் பண்றதுனால பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உண்டியல் பணம் கோடான கோடி ரூபாய் வருது. இந்த பணத்தை வச்சு இந்த கோயில அழகா ரொம்ப அற்புதமா நிர்வாகம் பண்ண முடியும். தனியார் கோயில் பலது எப்படி சிறந்த நிர்வாகம் கொடுக்குறாங்க. அதனால இந்த அரசாங்கம் இந்த கோயிலை தனியார்ட்ட கொடுத்து, தனியார்னா பொதுமக்கள்கிட்ட அங்கங்க ஒரு கமிட்டி போட்டு, ஊர் கமிட்டி போட்டு அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். பணம் வாங்கவே கூடாது. எதுக்கு எடுத்தாலும் கட்டணம் வாங்கி யாரும் கோயிலுக்கு வராம பண்ணக்கூடாது. இந்த அரசாங்கமானது கோவிலை ஒரு விளம்பரம் பண்றது மாதிரி பண்ணி ஒரு வியாபார ஸ்தலம் மாதிரி செய்து பணம் வசூல் பண்றாங்க. இதெல்லாம் கண்டிச்சு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கமானது இந்த கோடானுடைய இந்துக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து உடனே நடவடிக்கை எடுத்து இந்த கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்து மொழி பேரவைக்கு கேட்டுக்கொள்கிறோம்.